ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் விசன் ஆஃப் ரிவைவல் ஊழியங்களின் சார்பாக உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம் தியானம் பண்ணும்படியாக எடுக்கப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம். அதில் 103வது சங்கீதத்திலே சில வசனங்களை நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிறோம். சங்கீதம் 103 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடிசூட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிற ஒரு தேவன். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. ஒரு மனிதன் அவனுடைய நாசியிலே சுவாசம் இருக்கும் வரையிலே, அவன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவனுக்கு மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் குற்றங்களை மன்னிக்கிறார், அக்கிரமங்களை நிவர்த்தி செய்கிறார். ஆனால் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிற நாள் வரையிலே, அந்த நிமிஷம் வரையிலே, கடைசி நிமிஷம் வரையிலே அவனுக்கு தருணம் கொடுக்கப்படுகிறது. அந்த நேரத்திற்குள்ளாக அவன் தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தி நொறுங்குண்ட இருதயத்தோடு தேவனுடைய சமூகத்திலே கண்ணீரோடு தன்னுடைய குற்றம் குறைகளை பாவங்களை அறிக்கையிடுவானானால் அந்த குற்றங்கள் அவனுக்கு மன்னிக்கப்படுகிறது. இந்த வசனத்திலே நம்ம பார்க்கிற ஒரு காரியம், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடிசூட்ட அவர் விரும்பினபடியினால் உன்னை அவர் மரித்து போக விடவில்லை. சற்று யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை விபத்துக்களை தாண்டி வந்திருப்பீர்கள். உங்களோடு இருந்தவர்கள் எத்தனை பேர் மரித்து போயிருப்பார்கள். உங்கள் குடும்பத்திலே எத்தனை பேர் உங்கள் கண் முன்பாக மரித்திருப்பார்கள். என்னுடைய குடும்பத்திலும் கூட என்னுடைய சகோதரன் கொஞ்ச காலத்திற்கு முன்னாலே என் கண் முன்னாலே மரித்து போனான். அப்போ அநேகர் மரித்து போகிறார்கள், நம்மை விட்டு கடந்து செல்கிறார்கள், இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்கிறார்கள். சில விபத்துக்கள் நடக்கிறது, அதில் சடுதியாய் ஜனங்கள் எதிர்பாராத விதமாய் மரித்து போகிறார்கள். ஆனால் அப்படி மரித்து போன பிறகு ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்ட முடியாது. நாம் நம்முடைய குற்றங்களை அவரிடத்திலே அறிக்கை செய்ய முடியாது. அப்போ ஒரு மனுஷனை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவன் முடிசூட்ட விரும்பும் பொழுது அவனுடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி காக்கிறார். அவன் மரித்து போகாதபடி தேவன் தடுக்கிறார். அந்த மரணத்தை தள்ளி போடுகிறார். இன்னும் கொஞ்ச நாள் இவன் உயிரோடு இருக்க வேண்டும், இவன் மனம் திரும்புவான், இவன் என்னிடத்தில் வந்து விடுவான் என்று சொல்லி கிருபையின் தருணங்களை ஒரு மனுஷனுக்கு அவர் நீடித்து கொடுக்கும் பொழுது பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கொள்கிறார். மரிக்காதபடி காத்து கொள்கிறார். ஒரு மனுஷனுடைய மரணத்தை தள்ளி போடுகிறார், தள்ளி போடப்படுகிறது. நாமும் ஒருவேளை மரித்து போயிருந்தால் நம்முடைய காலங்களும் முடிந்திருக்கும். ஆனால் நாம் உயிரோடு இருக்கிறோம், நம்மை உயிரோடு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால தான் நம்ம பார்க்கிறோம், பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்பதற்காக, உன்னை மீட்பதற்காக உன் பிராணனை அழிவுக்கு விலக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் எதற்கு உயிரோடு இருக்கிறோம் என்று சிலர் சொல்லுவார்கள். நான் இருந்து என்ன செய்ய போறேன், நான் செத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் மரித்து போனால் அதன் பின்பு நாம் எந்த காரியத்தையும் சீர்படுத்த முடியாது, தேவனோடு ஒப்புரவாக முடியாது. மரிக்கிற வரையிலே, அந்த நிமிஷம் வரைக்குத்தான் நமக்கு தருணங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆகையினாலே அந்த கிருபையின் நேரங்கள் நமக்கு நீடிக்கப்படும்படியாய் ஆண்டவர் நம்மை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்ட விரும்புகிறார். அவருடைய கிருபையினாலே
அவருடைய மிகுந்த அவருடைய கிருபையினாலே இறக்கப்படுகிறார் என்று சொல்லிப்பார். அவருடைய கிருபைகள் பெரியது என்று சொல்லி பார்க்க, எப்பேற்பட்ட பாவத்திலே வாழ்ந்திருந்த மனுஷனானாலும் அவனுடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னிப்பதற்கு அவர் கிருபை பொறித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் குற்றங்களையும் மன்னித்து ஒரு மனுஷன் தன்னிடத்திலே மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அவன் மரிப்பதை ஆண்டவர் விரும்பவில்லை. அவன் அக்கிரமக்காரனாக அல்லது பாவத்திலே இருந்து அவன் ரட்சிக்கப்படாமல் அல்லது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல், சில பேர் சொல்லுவார்கள், நான் ஒன்றுமே செய்யவில்லை, ஒரு தீமையும் செய்யலை, யாருக்கும் எந்த தீமையும் செய்யவில்லை என்று சொல்வார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் ஆண்டவர் அந்த ஆயுசு நாட்களை நீடித்து கொடுக்கும் பொழுது, சில நெருக்கங்களும் போராட்டங்களும் அவருடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, நம்முடைய குற்றங்களை நாம் சில வேளைகளிலே உணரும்படியாய் கர்த்தர் செய்கிறார். பழைய நாட்களிலே நடந்தது அன்றைக்கு அதை நாம் குற்றம் என்று நினைத்திருக்க மாட்டோம். ஆனால் ஒரு நெருக்கம் அல்லது ஒரு வியாதி அல்லது ஒரு போராட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது, நாம் பழைய காரியங்களை நினைவுபடுத்துவதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. சில பேர் வியாதி படுக்கையில் இருக்கும் பொழுது பழைய காரியங்களை நினைத்து வருத்தப்படுவார்கள். அப்போ சில காரியங்களை உணரச் செய்வதற்காக சில நெருக்கங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். நம்மை மரித்து போவதற்கு, இந்த உலகத்தை விட்டு கடந்து போவதற்கு ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறார். நம்மை அந்த மரணத்தை தள்ளி போடுகிறார். ஏனென்று கேட்டால், உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு உரிய சூழ்நிலைகள் அல்லது அதற்குரிய மனம் திரும்புதல் நம்மிடத்திலே காணப்படவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு சுத்திகரிப்பு நம்மிடத்திலே நடக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் என்னென்ன காரியங்களை வெறுக்கிறாரோ அவைகளை நாம் விட்டு விடுவதற்கு நாம் ஆயத்தமாய் இல்லாத பொழுது அதை விட்டு விலகும்படியான தருணங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். அவைகளை விட்டாம் விலகி தேவனிடத்திலே திரும்பும் பொழுது அவர் நம்மை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். முடிசூட்டுதல் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். முடிசூட்டு விழா என்று சொல்லி பார்க்கிறோம். முடிசூட்டுதல் என்றால் அதிகாரப்படுத்துதல் என்று சொல்லி பார்க்கிறோம், நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார் என்று சொல்லி பார்த்தால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தகுதியற்றவர்களாய் இருந்த போதிலும் அவருடைய அளவு கடந்த கிருபை நமக்கு ஊற்றப்படுகிறது. நமது பேரிலே அவருடைய மிகுந்த இரக்கங்களினாலே நம்முடைய குற்றம் குறைகளையெல்லாம் மன்னித்து நம்மை அவருடைய பிள்ளையாய் அங்கீகரிக்கிறார். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவர்களுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று அதிகாரம் என்று போடப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் என்கிற அந்த உரிமை, அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அதுதான் முடிசூட்டுகிறது. அந்த முடிசூட்டப்படுகிறது எந்த அடிப்படையில்? நம்முடைய தகுதியின் அடிப்படையில் இல்லை, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அந்த முடி நமக்கு சூட்டப்படுகிறது. அந்த கிருபையும் இரக்கமும் நமக்காய் காத்திருக்கிறது. நம்மை ஆண்டவர் திருப்புகிறார், சில காரியங்களை உணரச் செய்கிறார். அதற்காக நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 103 அதுக்கு முந்தின வசனம், 3வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி. நம்முடைய அக்கிரமங்களை மன்னிப்பதற்கு அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் ஒரு திமிர்வாதக்காரனுடைய அக்கிரமங்களை இயேசு மன்னித்ததை நாம் பார்க்கிறோம். பாவங்களை மன்னிப்பதற்கு அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, உங்கள் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் அதை பஞ்சை போல் வெண்மையாய் மாற்றுவதற்கு அவராலே ஆகும். அந்த அதிகாரம் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில வியாதி நேரங்களிலே, சில பலகீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது
நம்முடைய பழைய குற்றங்கள் குறைகளை நம்ம ஒருவேளை ஞாபகப்படுத்துவதற்கு சில பேருடைய வாழ்க்கையில் இப்படி நாம் பார்க்கிறோம். பழைய காரியங்களை நினைவு கூர்ந்து அவர் வருத்தப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த வியாதி படுக்கையில் நம்ம பலகீனப்படும் பொழுது நாம் நொறுக்கப்படுகிறோம். அந்த நேரத்திலே சில காரியங்களை உணர்வதற்கு தேவன் வாய்ப்பு கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்து அந்த சில குற்றம் குறைகளை நமக்கு காண்பிக்கிறார். அவைகளை தேவ சமூகத்திலே அறிக்கை செய்து மனம் திரும்பும் பொழுது அது மன்னிக்கப்படுகிறது. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி அப்பொழுது அந்த வியாதி படுக்கையிலிருந்து நம்மை எழுப்புகிறார், மீட்டு எடுக்கிறார். இந்த காரியங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையிலே சில அநேக முறைகள் நம்முடைய மொத்த ஜீவிய காலத்திலும் பார்த்தால் அநேக முறைகள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இதெல்லாம் நடக்கிறது. யோபுவினுடைய புஸ்தகத்திலும் பார்க்கிறோம், பல முறை நடப்பிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம குற்றம் குறைகளை உணரும் பொழுது அந்த அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை நீக்கி கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவர் முடிசூட்டி நம்மை அழகு பார்க்கிறார். அழகு பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறபடியினால் நம்மை மரணத்திற்கு அல்லது அழிவுக்கு ஒப்புக்கொடாதபடி நம்முடைய ஆயுசு நாட்களை நீடித்து கொடுக்கிறார். அடுத்தபடியாய் பார்க்கிறோம் 103வது சங்கீதத்திலே, அதே சங்கீதத்திலே 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கெட்டாமலும் இருக்கிறார் என்று சொல்லப்படுது. பாவங்களை மன்னிக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கும்? மனுஷர்கள் சில வேளைகளிலே சில காரியங்களுக்கு மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர்கள் சரிப்பா மன்னிச்சிட்டேன் என்று சொல்லுவார்கள். ஆனாலும் நம்முடைய பழைய குற்றம் அவர்களுடைய அடிமனதிலே அழுத்தமாய் பதிந்திருக்கும். இவன் இப்படிப்பட்ட மனுஷன்தான், இவனிடத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்ற மனநிலையோடு தான் நம்மகிட்ட பழகுவாங்க. அதை மறந்துட்டு நம்ம ஒரு புது மனுஷனாட்டு பார்க்கிறதுக்கு மனுஷர்களால் முடியாது. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறபடி நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கெட்டாமலும் இருக்கிறார். பாவங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு செய்வதில்லை, அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் நீதியை சரி கட்டுவதும் இல்லை. அப்படி எல்லா மனுஷருக்கும் அந்த பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் தக்கதாக அவர் நீதி சரி கட்டினால் நாம் பிழைத்திருக்கவே முடியாது. குற்றம் குறைகளை அவர் நினைத்து அதற்குரிய தண்டனையை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நாம் உயிரோடு இருக்க முடியாது. அவருடைய சுவாப குணங்களில் பிரதானமான குணங்கள் இவைகளெல்லாம். ஒரு மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பொழுது அவனை ஒரு புது மனுஷனாய், புது சிருஷ்டியாய் அவர் பார்க்கிறார். பழைய காரியங்கள் அவருடைய மனதிலே வருவதில்லை. தேவனுடைய மனதிலே ஒரு புதிய மனிதனாய் உன்னை அவர் பார்க்கிறார். ஆகையினாலே மனம் திரும்பி அவரிடத்திலே வரவேண்டும் என்று ஒவ்வொரு மனுஷனுக்கும் தருணம் கொடுக்கப்படுகிறது. நம்முடைய பாவங்களுக்கு சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவரிடத்தில் வந்தால் ஆண்டவர் தண்டிச்சிருவார், ஆண்டவர் நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், ஆண்டவர்கிட்ட வந்தால் எனக்கு இதுக்கெல்லாம் தண்டனை கிடச்சிரும், அப்படி செய்திரும், அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பாவங்கள் குற்றங்களை அறிக்கையிட்டு தேவனிடத்திலே மனம் திரும்ப நீ ஆயத்தமாக இருப்பாயானால் அவைகளை மன்னிப்பதற்கு அவர் நீதி உள்ளவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம உலகத்தில் உள்ள எல்லா மனுஷருடைய பாவங்களையும் சுமர்ந்து தீர்க்கும்படியாய் அவர் கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய சிலுவையிலே எல்லா மனுஷனுடைய பாவங்களும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. ஆகையினாலே நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் அந்த பாவ மன்னிப்பை அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு மனுஷனையும் அவர் அழைக்கிறார். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா அநியாயத்தையும் நீக்கி பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்கிற பிரியமானவர்களே, தேவனோடு ஒப்புரவாகிற ஒரு அனுபவம், அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை உபதேசமே. அதுதான் தேவனோடு ஒப்புரவாகுதல். அதற்காக எல்லா மனுஷனுக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் உள்ள மனிதர்களுக்கு தேவன் அழைப்பு கொடுக்கிறார். அவருடைய அழைப்பின் சத்தம் உலகம் முழுவதும் கடந்து செல்லுகிறது. எந்த ஜாதிக்காரர், எந்த பாஷைக்காரர்கள், எந்த தேசத்தை சார்ந்தவர்கள், எல்லாருக்கும் இந்த ரட்சிப்பின் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த சத்தத்தை கேட்டு தேவனிடத்தில் யாரெல்லாம் வருகிறாரோ
அவரிடத்திலே வந்து தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவரோடு ஒப்புரவாகிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஆகையினாலே அவர் நம்முடைய குற்றங்களுக்கு தக்கதாக, நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கெட்டாமலும் இருக்கிறார். அப்படி சரி கெட்டுகிற தேவன் அல்ல. உண்மையாய் மனம் வருந்தி அந்த பாவங்களை விட்டு விலகி ஆண்டவர் சமூகத்திலே மன்னிப்பு கேட்கும் பொழுது அதை ஆண்டவர் மன்னிக்கிறார், அதை மறக்கிறார். அந்த ஃபைலெல்லாம் கிழிச்சு போடப்படுகிறது, அந்த ஃபைல் அழிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அது கிடையாது, அந்த ரெக்கார்டில் இல்லை. ஆகையினாலே அந்த கண்ணோட்டத்திலே அவர் நம்மை பார்ப்பதில்லை. அவர் புது மனுஷனாய், புது சிருஷ்டியாய் நம்மை பார்க்கிறார். ஆகையினாலே அவருடைய பிரதான குணங்களிலே இது மிக மிக பிரதானமான குணம். தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசத்தில் இது ஒரு பெரிய காரியம். இதை மனுஷனால் செய்கிறது மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு சில பேர் இருக்கலாம், 1000ல் ஒருவர், 1,00,000ல் ஒருவர் இருக்கலாம். மற்றபடி பிரதானமாய் ஜனங்கள் இதை செய்ய முடியாது. மன்னிச்சிட்டேன்னு சொன்னாலும் அவங்களால முழுமையாக இதை மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது, உள்ளே இருக்கும். அந்த கண்ணோட்டத்தில் தான் நம்மை அவர்கள் பார்ப்பார்கள். அப்போ தேவனை பொறுத்தளவில் அப்படி செய்கிற தேவன் அல்ல. அப்படி ஒருவன் மனம் திரும்பி தேவனிடத்தில் வரும்பொழுது அவனை நன்மையினாலும் அவனை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி தேவன் அழகு பார்க்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். என்னை கேட்கிற பிரியமானவர்களே, தேவ சமூகத்திலே சில வேளைகளிலே சில நெருக்கங்கள், போராட்டங்கள் வரும்பொழுது சில பேர் சொல்லுவாங்க, நிறைய பாவம் செஞ்சுட்டேன், அதனால் ஆண்டவர் என்னை தண்டிச்சிட்டார், இப்படி செய்துட்டார், அப்படி செய்துட்டார். உண்மையாகவே இந்த பாவங்களை விட்டு நீ விலகி தேவனிடத்திலே மன்னிப்பை பெற்றிருந்தாயானால் அந்த பாவத்திற்காக ஆண்டவர் உன்னை தண்டிப்பது இல்லை. சில காரியங்களை தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதத்திலே பார்க்கிறது. அந்த நம்முடைய பாவங்களை நாம் விட்டு விலகி தேவ சமூகத்திலே அவைகளை அறிக்கையிட்டு தேவனிடத்திலே அந்த மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோமானால் நாம் அந்த பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயத்தை, அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் தேவ சமூகத்திலே பெற்றிருந்தோமானால் அது மறுபடி நினைக்கப்படுவதில்லை. அதற்கான ஒரு தண்டனையை கொடுப்பதும் இல்லை. தேவனுடைய சுவாபம் அல்ல அது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே. எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். பாவம் செய்யாதவர்கள் பாக்கியவான்கள் அல்ல. எவனுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். பாவ மன்னிப்பை தேவனிடத்தில் பெற்ற ஒரு மனுஷன் பாக்கியவான். மனுஷனாய் பிறந்த எல்லாரும் ஏதோ அநேக விஷயங்களிலே நாம் தவறுகிறோம், நிறைய குற்றங்கள் செய்கிறோம். சில விஷயம் குற்றம் என்று நமக்கு தெரியாது, பாவம் என்று தெரியாது, தெரியாமலே செய்வோம். அறிந்தோ அறியாமலோ மனுஷனாய் பிறந்த எல்லாரும் குறைவும் குற்றமும் உள்ளவர்கள்தான். ஏதோ ஒரு விதத்திலே நம்ம தவறு செய்திருப்போம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருப்போம். அந்த காரியங்களை ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டும் போது நாம் அவைகளை அறிக்கை செய்து விட்டு அவைகளை விட்டு விலகி தேவனிடத்திலே மன்னிப்பை பெறும் பொழுது அவர் நம்மை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். தேவனுடைய பிள்ளைகளாய் நம்மை அதிகாரப்படுத்துகிறார். அப்போஸ்தல நடவடிக்கையிலே நம்ம பார்க்கிறோம், அவருடைய சீஷர்கள் மேலே அந்த ஆண்டவர் தெரிந்தெடுத்த அந்த அப்போஸ்தலர்கள், அவர்கள் அப்போஸ்தலராய் இருந்தார்கள். அந்த சீஷர்கள் மேலே, ஆண்டவருக்கு சீஷராய் இருந்தவர்கள் அப்போஸ்தல நடவடிக்கையிலே அவர்கள் அப்போஸ்தலராய் காணப்படுகிறார்கள். அவர்களை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் மேல் மிகுந்த கிருபை உண்டாயிருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கிருபையினாலே அவர்கள் நிரப்பப்பட்டிருந்தார்கள். தேவ கிருபை அவர்கள் மேலே நிறைவாய் இருந்தது. அவர்கள் கடந்த வாழ்க்கை எப்படி இருந்தது என்பது அல்ல, அந்த காரியங்களை குறித்து இல்லை. தேவனிடத்திலே அவர்கள் மனம் திரும்பின பொழுது, இயேசுவுக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த பிறகு, அவர்கள் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்த பிறகு பூரண கிருபை அவர்கள் மேல் உண்டாயிருந்தது என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம்.
அந்த கிருபை அவர்களை மூடியிருக்கிறது. ஆண்டவருடைய பார்வையிலே அவர்கள் நீதிமான்கள். குற்றங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லது பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அல்லது மனுஷி தேவனுடைய பார்வையிலே அவர் நீதிமானாய் காணப்படுகிறார். அவனை நீதிமானாய் ஆண்டவர் பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அதுவும் அந்த 103ஆம் சங்கீதத்திலே இருக்கிறது. சில வேளைகளிலே அவர் கோபப்பட்டிருந்தாலும் நாம் நம்மை தாழ்த்தி கண்ணீரோடு அவர் சமூகத்திலே நிற்கும் பொழுது தகப்பன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல அவர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லப்படுது. மிகுந்த அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யவான், மனம் இறங்குகிற தேவன், மனதுருகுகிற தேவன். என்ன காரியமாக இருந்தாலும் தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு அவரோடு நாம் ஒப்புரவாவதற்கு நீங்கள் தேவ சமூகத்தை நெருங்கி வருவீர்களானால் அவர் உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கிறோம், 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஒரு பெரிய உவமையை ஆண்டவர் சொல்லுகிறார். இளைய குமாரன் மூத்த குமாரன் என்று. இளைய குமாரன் எல்லா சொத்துகளையும் பிரித்து அப்பாட்ட சண்டை போட்டுக்கொண்டு எல்லா சொத்துகளையும் பிரித்து தன்னுடைய பங்கை வாங்கி கொண்டு தூரதேசத்திற்கு போய் அவை அந்த பணத்தை எல்லாம் தொலைத்து விட்டு எல்லாம் லாஸ் ஆகி ஒன்றுமில்லாமல் போய் சாப்பிடுவதற்கு கூட பணமில்லாத ஒரு நிலை பஞ்சம் வந்த பொழுது உருவாகி ஆகாரத்திற்கு பன்றி சாப்பிடுகிற தவிடை சாப்பிடுகிற நிலைமைக்கு அந்த மனுஷன் தள்ளப்பட்ட பொழுது உடுத்த உடையில்லை, உண்ண உணவில்லை. அப்பொழுது அவன் ஒன்னொன்னாய் நினைத்து பார்த்து தன்னுடைய தகப்பன் வீட்டில் வாழ்ந்த நாட்களை நினைத்து பார்த்து, என்னுடைய தகப்பன் வீட்டிலே வேலைக்காரர்கள் கூட நல்ல சாப்பாடு சாப்பிடுதாங்களே, நான் அதை விட கேவலமாக போயிட்டனே என்று சொல்லி நான் என் தகப்பனிடத்திலே போவேன் என்று சொல்லி இருதயத்திலே நிச்சயம் பண்ணிக்கொண்டு தன்னுடைய தகப்பனை பார்க்கும்படியாய் திரும்பி வருகிறான். தூரத்தில் வரும்பொழுதே அந்த தகப்பன் ஓடி வந்து அவன் கழுத்தை கெட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அருவருப்பு பாராட்டவில்லை, அசிங்கப்படவில்லை, அவனை அருவருக்கவில்லை, கோபப்படலை, அவனை கெட்டி அணைத்து முத்தமிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது இவன் சொல்கிறான், தகப்பனே, பரத்திற்கும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்துட்டேன், உம்மை தகப்பன் என்று சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது, என்னை உம்முடைய வேலைக்காரர்கள் ஒருவராக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லும்படியாகத்தான் அந்த மனுஷன் அந்த குமாரன் திரும்பி வந்தான். ஆனால் தகப்பனோ அவனை முழுமையாய் தன்னுடைய குமாரனாகவே அங்கீகரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து உடுத்துங்கள், பொன் மோதிரங்களை போடுங்கள் என்று சொல்லி அவனை ஒரு ராஜகுமாரனாய் அலங்கரித்து வைத்து அவனுக்காக ஒரு பெரிய விருந்து கொண்டாடினார். அதே போல மனம் திரும்புகிற ஒரு பாவியினிடம் நிமித்தம் பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் என்னை கேட்கிற பிரியமானவர்களை, ஒருவேளை தேவனோடு நல்ல நெருங்கிய உறவில் இருந்து அல்லது தேவனுடைய ஊழியங்களை செய்து அப்படிப்பட்டவர்களோடு சில வேளைகளிலே அவர்கள் பின்மாற்றத்திற்குள்ளாய் போய் எல்லாற்றையும் விட்டு விலகி பல மன வெறுப்புகளிலும் மன உளைச்சல்களிலும் சில மன கசப்புகளினாலும் தேவனை விட்டு விலகி நிற்கிற ஒரு நிலைமை வரும். அப்படி வரும்பொழுது அவர்கள் இனி தேவனிடத்திலே நான் சேர முடியாதவர் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்னை என்று சொல்லியெல்லாம் சொல்வதை நாம் கேட்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. எந்த நிலைமையில் அவரை விட்டு விலகி போயிருந்தாலும் சரி, மறுபடி அவருடைய சமூகத்திலே ஓடி வரும் பொழுது அவர் மார்போடு சேர்த்து அணைத்து முத்தமிட்டு, இந்த இளைய குமாரனை தகப்பன் முத்தமிட்டது போல அவர் முத்தமிட்டு தன்னுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்வதற்கு அவர் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் மனம் திரும்புதல். அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரிடத்தில் வரும் பொழுது, என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னார். ஒவ்வொரு மனுஷனையும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவர் முடிசூட்டி அழகு பார்க்க விரும்புகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஆதி காலங்களிலே ஒருவேளை உம்மை நெருங்கி இருந்த நாட்களிலே ஒரு காலங்களிலே உள்ள ஆழமான அனுபவங்களை விட்டு விலகி ஒருவேளை இருக்கலாம். அப்படி இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே அவர்களை உம்மிடத்திலே சேர்த்து இழுத்து கொள்ளும்படியாய், உம்முடைய அன்பினால் அவர்களை இழுத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளையாய் மறுபடி ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை இழந்து போன எல்லாவற்றையும் அவர்களுக்கு நீர் திரும்ப கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக.
குற்றங்குறைகளை கிருபையாய் மன்னிப்பீராக. உடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.